சிஎஸ்கே பேட்ஸ்மேன் வின் பண்ணணும் கொஞ்சம் கூட இன்டென்ட்டே இல்லாம ஆன மாதிரி இருந்துச்சு. ஆர்சிபி ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணாங்க. அவங்க பிளான்ஸ் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஒரு சண்டையே செய்யாம சிஎஸ்கே தோத்துருந்தாங்க. ஒரு காம்படிட்டிவ்னஸ் வந்து கொஞ்சம் கூட அவங்களால கொடுக்க முடியல. அதுதான் ஒரு உண்மை. சிஎஸ்கே டீம் பேட்டிங்ல நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லலாம். ஹாய் கைஸ். ஸோ நம்ம சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்சோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபிக்கு வந்து நம்ம ஃபுல் கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்ல எக்ஸிக்யூஷன் பண்ணியிருந்தாங்க அவங்க பிளான்ஸ் எல்லாமே. சிஎஸ்கேவை மேட்ச்குள்ளே வரவே விடலை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. ஸோ ஆர்சிபி பார்த்தீங்கன்னா 2 அவுட் ஆஃப் 2 ஜெயிச்சு 4 பாயிண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்காங்கன்னே சொல்லலாம். இப்போ டாப் ஆஃப் தி டேபிள் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ சிஎஸ்கேக்கு தான் நிறையா பாண்டர் பண்ண வேண்டியது நிறையவே இருக்குது. ஏன்னா அவங்களோட பேட்டிங்ஸ் வந்து ஒரு பெரிய கன்சர்னாகவே இருக்குன்னே சொல்லலாம். நம்ம போன மேட்ச்லேயே பார்த்துருந்தோம். மும்பைக்கு எதிராக 155 சேஸ் பண்ணுறதுக்கே ரொம்பவே கஷ்டப்பட்டிருந்தாங்க. அப்பார்ட் ஃப்ரம் ருத்துராஜ் கெய்க்வாடு அவர் அந்த இன்னிங்ஸை ப்ளே பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அந்த மேட்ச்சுமே ரொம்பவே மோசமாக போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அந்த ரிவ்யூவில் பேசியிருந்தோம். ரச்சின் ரவீந்திரா வந்து ஃபினிஷ் பண்ணி நல்லபடியாக கொடுத்தாரு. அது 2 பேட்ஸ்மேன் நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இந்த மேட்ச்சில் அதே ப்ராப்ளம்ஸ் இங்கே வந்து பெருசாகவே ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பவுலிங்லேருந்து வரலாம். ஸோ சேப்பாக் பிச்சில் 196 அடிச்சது வந்து ரொம்பவே அதிகம்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து ஸ்லோ ட்ராக், ஸ்பின் ட்ராக் அப்படி இப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். பட் இருந்தாலுமே அந்த ட்ராக் வந்து அந்த அளவுக்கு ஆகலை. என்னதான் ருத்துராஜ் கைக்வாடும் பட்டிதாரும் வந்து பிச் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னு சொல்லி லாஸ்ட்டில் ப்ரெசன்டேஷனில் சொல்லியிருந்தாலுமே பார்க்குறக்கு அந்த மாதிரி தெரியாத மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா சிஎஸ்கே பேட்ஸ்மேன் ஆடினது தான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்கேக்கு பார்த்தீங்கன்னா கலில் வந்து ரொம்பவே நல்லா போட்டாருங்க. ஏன்னா இனிஷியல் ஸ்ட்ரைக் வந்து அவரால் எடுக்க முடியல, ஸ்டார்டிங்கில் எடுக்க முடியல அப்படி இருந்தாலுமே ரொம்பவே நல்லா போட்டார். ரொம்ப அக்ரெசிவாக போட்டார். நல்லா இன்டென்ட்டோட நல்லா பண்ணாருன்னே சொல்லலாம். ஸோ ஆப்போசிட் எண்டில் வந்த அஸ்வின் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த ப்ரெஷர் வந்து அவரால் கொடுக்க முடியல அப்படிங்கிறத உண்மை. அவர் வந்த ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா ரன் போச்சு. ஸோ அதே மாதிரி சாம் கரன் அதே மாதிரி தான். ஒரு ஒன் சேஞ்ச் பவுலர் வந்து சிஎஸ்கேக்கு ரொம்பவே இல்லாதது ஒரு குறையாவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா கலீல் அகமது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர் மாதிரி தெரியறாரு. இல்லை அஸ்வினோ இல்லை சாம் கரனோ பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர் மாதிரி எனக்கு தெரியல. சாம் கரன் பார்த்தீங்கன்னா அவரோட பேஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. 125 கேஸ்லையோ இல்லை அந்த மாதிரி தான் போடுறாரு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பவர் பிளேஸ்லேயே வந்துட்டு ஸ்லோவர் பால்ஸ் எல்லாம் ஒரு தேர்ட் ஓவரில் வந்து போடுறாரு. அப்பவே பார்த்தீங்கன்னா ஒரு 6 பால்ல 3 பால் ஸ்லோவர் பால் தான் போட்டுட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு விக்கெட் டேக்கிங் இன்டென்ட்டே இல்லாமல் பவுலிங் பண்ண மாதிரி இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் கலீல் அகமது கூட ஒரு இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர், விக்கெட் டேக்கிங் பவுலராக கண்டிப்பாக இருக்கிறது ரொம்பவே முக்கியமானது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ எல்லா டீம்லயுமே பார்த்தீங்கன்னா 3 பேசர்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரைக் பவுலர்ஸாவே இருக்காங்கன்னே சொல்லலாம். பட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் கலீல் அகமத தவிர இன்னொரு பேசர் வந்து ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர் மாதிரி பவர் பிளேயர் போடுறதுக்கு யாருமே இல்லாதது ஒரு ஒரு குறையாவே இருக்கு. பதிரானா வந்து ஒரு பேஸ் பவுலர் தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனால் அவர் வந்து பவர் பிளே பவுலர் கிடையாது. சிஎஸ்கே வந்து அவர் ஒரு டெத் ஓவர்ஸோ இல்லை மிடில் ஓவர்ஸோ யூஸ் பண்ற மாதிரி தான் அவர் யூஸ் பண்றாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கலீல் அகமதை தவிர இன்னொரு பேஸ் பவுலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. சாம் கரன் வந்து ஒரு பேஸ் பவுலர்னே சொல்ல முடியல. அவர் வந்து ரொம்பவே அவர் பேஸ் டிராப் ஆயிருச்சுன்னு சொல்லலாம். அவ்வளோ மெதுவாக போட்டுட்டு இருக்காரு. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபாஸ்ட் பவுலர் தான் நான் கண்டிப்பா உள்ள கொண்டு வருவேன். அது யாரா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அன்ஷுல் கம்போஜ் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸோ அவர வந்து உள்ள கொண்டு வரதுக்கு நான் பார்ப்பேன். மேக்ஸிமம் அவர் பார்த்தீங்கன்னா, ஒரு பவர் பிளே பவுலிங்லும் நல்லா பண்ணுவாரு. அதேபோல டெத் ஓவர்ஸும் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸோ அவர வந்து நீங்க உள்ள கொண்டு வர பட்சத்தில, உங்களுக்கு ஓப்பனிங்கும் கலீல் அகமது கூட அவர பேர் அப் பண்ணி விட்டீங்கன்னா, ஒரு பவர் பிளேல விக்கெட் டேக்கராவும் இருப்பாரு. ஸோ டெத்லயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாம் கரன் தான் போட்டுட்டு இருந்தாரு. அவருக்கு பதிலா ஒரு அன்ஷுல் கம்போஜே கூட நீங்க டெத் ஓவர்ஸ்ல யூஸ் பண்ணலாம். ஒரு 2 ஓவர் மேலயும் 2 ஓவர் கீழயும் போடலாம். இல்ல மிடில் ஓவர்ஸ்ல கூட யூஸ் பண்ணலாம். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் சேஞ்ச் வந்து அன்ஷுல் கம்போஜா இருப்பாரு. அவர் யாருக்கு பதிலா உள்ள வருவாரு அப்படிங்கிறதெல்லாம் நான் பேட்ஸ்மேன் பத்தி பேசும்போது சொல்றேன். அந்த இடத்துல வந்து நான் யாருக்கு பதிலா யாரு வருவாங்க, என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அன்ஷுல் கம்போஜ நீங்க உள்ள கொண்டு வரும் பட்சத்துல பார்த்தீங்க அப்படின்னா, கலீல் அகமது உங்க கூட அன்ஷுல் கம்போஜ் இருப்பாரு. பதிரானா. ஸோ 3 பேசர்ஸ் இருப்பாங்க. அது கூட அஸ்வின், நூர் அகமத், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜடேஜா. ஸோ 3 பேசர்ஸ், 3 ஸ்பின்னர்ஸ் இருப்பாங்க உங்க டீம்ல. ஸோ இந்த காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சேப்பாக்ன்னு இல்ல, எந்த ஒரு ஸ்டேடியம் போனாலுமே இந்த காம்பினேஷன நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அன்ஷுல் கம்போஜ் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ஆல்ரவுண்டரும் கூட. ஸோ ஒரு லோவர் ஆர்டர் ஹிட்டராவும் அவர் இருக்கறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அது அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பேட்ஸ்மேனுக்கு தான் வருவேன். பேட்ஸ்மேன்ல தான் நெறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னே சொல்லலாம். ஸோ சிஎஸ்கேவோட ஒரு டெம்ப்ளேட் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, ஓப்பனர்ஸ் நல்லா பண்ணா தான் சிஎஸ்கே டீம் எப்பவுமே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நிஜம். அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபேஃப் டு பிளெசிஸ் ஆகட்டும், ருத்துராஜ் கெய்க்வாட் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி பிரெண்டன் மெக்லம், டுவேன் ஸ்மித், மைக்கேல் லெஸ்ஸி, முரளி விஜய், இல்ல மேத்யூ ஹேடன் அந்த மாரி பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஓப்பனர்ஸ் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அது கூட சேர்ந்து ஒரு ஒன் டவுன்ல வர சுரேஷ் ரெய்னா, அந்த மாரி ஒரு ஓப்பனிங் அந்த செட் பண்ணி குடுக்கறதுல வந்து நம்ம டெம்ப்ளேட் வந்து ரொம்பவே நல்லா இருந்திருக்குன்னே சொல்லலாம். பட் ஆனா நம்ம சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப்ஸ் போகாத இந்த சீசன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸ் வந்து நல்லா
பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மாரி தான் நம்மளுக்கு இந்த அதே சேம் ஓல்டு ப்ராப்ளம் வந்து திரும்பி ரிப்பீட் ஆகுற மாரி எனக்கு தோணுதுன்னே சொல்லலாம். ஸோ அந்த ஓப்பனிங் காம்பினேஷன் வந்து கண்டிப்பா சார்ட் அவுட் பண்ணியே ஆகணும். ராகுல் திரிபாதி ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தான் இருந்தாலும் அவரால வந்து ஓப்பனிங் நல்லா பண்ண முடியாதது எனக்கும் வருத்தம் அளிக்கிறதுன்னே சொல்லலாம். ஸோ மேபி ருத்துராஜ், கான்வே அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பை நான் வந்து மறுபடியும் உள்ள கொண்டு வரக்குன்னு நினைப்பேன் கண்டிப்பா. ஏன்னா 2023ல வந்து ஐபிஎல் கப் ஜெயிக்கும்போது பார்த்தீங்கன்னா, கான்வே ஆகட்டும், இல்ல ருத்துராஜ் ஆகட்டும் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க அந்த பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி குடுத்ததுனால தான் சிஎஸ்கே அந்த வருஷம் கப் அடிக்கவே முடிஞ்சது. ஸோ அந்த காம்பினேஷனை நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம திரும்பி உள்ள கொண்டு வரணும். ருத்துராஜ் வந்து ஒன் டவுன் ஆடாம ஓப்பனிங் வந்து கான்வே கூட ஆடுறது ரொம்பவே நல்லது. கான்வே வந்து யாருக்கு பதிலா உள்ள கொண்டு வருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம் கரன். சாம் கரனுக்கு பதிலா கான்வே உள்ள கொண்டு வந்துட்டு அவங்கள ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பா இறக்கி விட்டுறணும். ரச்சின் ரவீந்திரா வந்து ஒன் டவுன் இறக்கி விடலாம் நான் பிளான் பண்ணுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ரச்சின் ரவீந்திரா நம்ம நெனச்ச அளவுக்கு அவர் ஓப்பனிங்ல அந்த அளவுக்கு ஒரு அக்ரெசிவ் ரோல் அவர் இதுவரைக்கும் ஆடவே முடியல அவர்னால. ஸோ மேபி அவர் ஸ்பின்னர்ஸா ரொம்பவே நல்லா அட்டாக் பண்ணி விளையாடுறாரு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவர்னால ரொம்ப அட்டாக் பண்ணி விளையாட முடியல. அப்படிங்கிற பட்சத்துல அவர் ஒன் டவுன் இறக்கி விட்டு, அவர் வந்து இந்த ஸ்பின் அந்த ஒரு 4த் ஓவர்லயோ இல்ல 5த் ஓவர்லயோ வர மாரி அதுக்கேத்த மாரி ஒன் டவுன்ல வந்தாரு அப்படிங்கும்போது ஸ்பின்னும் ஆடுறதுக்கு அவருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அது அவர் ஆங்கரிங் ரோல் தான் பண்ணிட்டு இருக்காரு. 2 மேட்சுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஆங்கரிங் ரோல் மாரி தான் பண்றாரு. ஸோ அவர் வந்து ஒன் டவுன்ல வந்து அந்த ஆங்கரிங் ரோல் பண்ணி கடைசி வரை டேக் ஆன் பண்ணிட்டு போனா ரொம்பவே நல்லாருக்கும். டெவான் கான்வேவும், ருத்துராஜ் கெய்க்வாடும் மேல அட்டாக்கிங் பண்ணி ஆடுனா ரொம்பவே நல்லாருக்கும். இந்த இந்த ஃபர்ஸ்ட் 3 காம்பினேஷன் வந்து கண்டிப்பா 1, 2, 3ல நான் கொண்டு வருவேன். ஓகே. ஸோ நம்பர் 4ல பார்த்தீங்கன்னா, நெறையவே ஆப்ஷன்ஸ் இருக்கு. ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடா, விஜய் சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் ஒரு 3 பெரிய பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. இருந்தாலுமே ராகுல் திரிபாதி ஆகட்டும், தீபக் ஹூடா ஆகட்டும் 2 சான்ஸுமே ரொம்பவே நல்லா பண்ணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 சான்ஸ்ல நல்லா பண்ணாதனால அவங்கள வந்து வேணான்னு சொல்லி அதுக்காக நான் ஒமிட் பண்ண விரும்பல. பட் ஆனா அவங்ககிட்ட ஒரு கான்ஃபிடன்ஸே இல்லாம இருக்கிறத பார்க்கும்போது தான் ரொம்பவே ஒரு வருத்தம் அளிக்கிறதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஏன்னா அவுட் ஆகுறது ஒண்ணும் பெரிய தப்பு இல்ல. ரொம்ப ரன் அடிக்கணும்னு அவசியம் இல்ல. இருந்தாலும் அவங்க ஒரு பாடி லாங்குவேஜ் பார்த்தாலே ஒரு கேட்ச் விடுறதாகட்டும், ஒரு பேட்டிங் வந்து நிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேஸ்ல தெரியிற கான்ஃபிடன்ஸே ரொம்பவே கம்மியா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மேபி விஜய் சங்கரை வந்து நம்பர் 4ல கொண்டு வரலாம். இல்ல ராகுல் திரிபாதியே பார்த்தீங்கன்னா, நம்பர் 4ல ஆட வைக்கலாம். தீபக் கூட நான் இப்போதைக்கு வேணான்னு நான் நினைப்பேன். ஏன்னா நம்பர் 4ல வந்து ராகுல் திரிபாதி நல்லாவே ஆடுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா அவர் ஒரு நல்ல ஸ்பின் ஹிட்டர் தான். ஸோ மேபி நம்பர் 4ல வந்தாரு அப்படிங்கிற பட்சத்துல அவருக்கு இன்னும் 2, 3 சான்சஸ் குடுத்து பார்க்கலாம். நம்பர் 4ல குடுக்கலாம். அப்படி குடுத்து பார்த்து அவர் எப்படி ஆடுறாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம். இல்லைன்னா விஜய் சங்கர் வந்து நம்பர் 4ல இறக்கலாம். இல்லைன்னா எதுக்குங்க? நெறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஷைக் ரஷீத் இருக்காரு. அது போக இன்னும் எவ்வளவோ பேட்ஸ்மேன் இருக்காங்க. வன்ஷ் பேடி இருக்காரு. இந்த மாரி ஒரு நல்ல யங்ஸ்டர்ஸ் நெறையவே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க மத்த டீமுக்கெல்லாம். பட் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா, ஒரு அன்ப்ரூவன், அன்கேப்டு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் யாரையுமே வந்து யூஸ் பண்ணாதது ரொம்பவே ஒரு வருத்தமளிக்குதுன்னே சொல்லலாம். அது மாரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். மத்த டீம்லாம் பார்த்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸ் தான் நல்லா ஆடிட்டு இருக்காங்க. வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரு பயம் இல்லாம சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. பட் ஆனா சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா ருத்துராஜ் கெய்க்வாடுக்கு அப்புறம் வேற எந்த ஒரு டேலண்ட்டையுமே அன்எர்த் பண்ணல அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. இப்ப ருத்துராஜ் கெய்க்வாட் வந்து ஒரு கேப்டனே ஆகிட்டாரு. 4 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது அவர் வந்து விளையாடி. 2020லேருந்து ஆடிட்டு இருக்காரு. பட் ஆனா அவரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல டேலண்ட்ட சிஎஸ்கே அந்நியர்த்து பண்ணாதது ஒரு வருத்தமளிக்கிறது. ஸோ மேபி புது டேலண்ட்டா விஜய் சங்கர் வேண்டாம், ராகுல் திரிபாதி வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வன்ஷ் பேடி இருக்காரு. ஷாயிக் ரஷீத் பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட தான் ஒரு 4 வருஷமா இருக்காரு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு குடுத்து மிடில் ஓவர்ஸ்ல நல்லா ஸ்ட்ரைக் பண்ணறதுக்கு சான்ஸ் குடுத்து பார்க்கலாம். ஏன்னா இப்ப குடுக்கலன்னா அப்புறம் எப்ப குடுப்பீங்க? இப்பவே பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் தான் போயிருக்கு. ஸோ இந்த டைம்ல குடுக்கறது ஒரு பெர்ஃபெக்ட் வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட நம்பர் 4 பார்த்தீங்கன்னா, ஷைக் ரஷீதோ இல்ல வன்ஷ் பேடியாவோ இருந்தா ரொம்பவே நல்லாருக்கும். ஸோ நம்பர் 5ல பார்த்தீங்கன்னா, சிவம் துபே. சிவம் துபேவ அதே மாரி நம்பர் 5ல இறக்கிருங்க. 6ல வந்து ஜடேஜா. ஏன்னா சாம் கரன வந்து நம்ம ஒமிட் பண்ணிட்டோம் கான்வேக்காக. ஸோ நம்பர் 6ல ஜடேஜா, நம்பர் 7ல தோனி வந்தே ஆகணுங்க. நம்பர் 7 தான் தோனிக்கு கரெக்ட்டா இருக்கும். இல்ல 6ல கூட வரலாம். ஒரு 15த் ஓவருங்கும்போது தோனி வந்தா ரொம்பவே நல்லாருக்கும். பட் ஏன் அவர் வந்து லாஸ்ட்டா வராருன்னு எனக்கும் தெரியல. ஆ மேட்ச் ஒண்ணா முடிஞ்சதுக்கு அப்புறம் வராரு. இல்லன்னா ஜெயிக்கிற சிச்சுவேஷன்ல வராரு. இல்லன்னா மேட்ச் தோத்தாச்சு அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல வராரு. ஏன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இப்ப எடுத்துக்க மாட்றாருன்னு எனக்கும் புரியல. மேபி அவர் நம்பர் 7ல வந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். இல்லன்னா 15த் ஓவர் வந்தாலே தோனி இறங்கிருங்க. இறங்கினா தான் நல்லா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அடிங்க. இல்லன்னா பிரச்சனை இல்ல. லாஸ்ட் ஓவர்ல தான் அடிப்பேன்னு இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்பர் 8ல வந்து அஸ்வின். நம்பர் 9ல அன்ஷுல் கம்போஜ் ஒரு ஆல்ரவுண்டர் இருப்பாரு. ஸோ நம்பர் 10ல பார்த்தீங்கன்னா கலீல் அகமத். நம்பர் 11ல நூர் அகமத். இம்பாக்ட் சப் வந்து பதிரானாவா இருப்பாரு. இந்த மாரி போனீங்கன்னா உங்ககிட்ட 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், 3 ஸ்பின்னர்ஸ் இருப்பாங்க. ஸோ அது போக கான்வே வந்ததுல உங்களுக்கு ஓப்பனிங் செட் ஆயிரும். அதே மாரி ரச்சின் ரவீந்திரா ஒன் டவுன்ல இருக்கும்போது நம்மளுக்கு அந்த டாப் 3 வந்து செட் ஆயிரும். பேட்டிங்ல டாப் 3 செட் ஆயிருச்சுனாலே உங்களுக்கு பேட்டிங் மேக்ஸிமம் நல்லபடியா இருக்கும். ஸோ 4, 5, 6ல வந்து நல்லா நின்னு ஆடக்கூடிய சிவம் துபே அந்த மாரிலாம் வந்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒரு நல்ல டார்கெட்ட போட முடியும். இந்த காம்பினேஷன்ல போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சேஞ்சஸ் கொஞ்சம் அடுத்த மேட்சஸ்ல இருந்தே பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பவுலிங்கும் ஸ்ட்ராங் ஆகுது. ஆனா அன்ஷுல் கம்போஜ் வரதுனால உங்களுக்கு பவுலிங்கும் ஸ்ட்ராங் ஆயிருது. டெவான் கான்வே வரதுனால உங்களுக்கு பேட்டிங்கும் ஸ்ட்ராங் ஆயிருது.
ஓகே. இது ஒன் ஆஃப் தி 2 கேம்ஸ் தான் நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கோம், ஒரு மேட்ச் தோத்துருக்கோம் அப்படின்னு இருந்தாலுமே, எனக்கு என்னமோ அந்த துபாய்ல நடந்த அந்த 2020ல நடந்த ஐபிஎல் தான் எனக்கு ஞாபகம் வருது. சிஎஸ்கே வந்து ஒரு பேட்டிங் லைனப் பார்த்தீங்கன்னா, இதே மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அ நேத்து மேட்சஸ் பார்க்கும்போது, அந்த ஞாபகம் தான் துபாய்ல நடந்த அந்த மேட்சஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா, யாருமே ஒரு இன்டென்ட் காட்டாம, ஒரு பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே ஒரு நெட் ரன் ரேட்டுக்காக தான் நாங்க ஆடுறோம். ஜெயிக்கிறதுக்கு ஆடுறதில்ல அப்படிங்கிற மாரி ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ நெட் ரன் ரேட்டுக்காக தான் இந்த மாரி ஆடுறாங்க அப்படிங்கிறது ஓகே ஒரு பாயிண்ட்ட சொல்லலாம். ஏன்னா ஸ்டார்ட் ஆஃப் தி டோர்னமெண்ட்லயே நெட் ரன் ரேட் ரொம்ப விடக்கூடாதுங்கிறதுக்காக ஆடலாம். இருந்தாலுமே எனக்கு என்னமோ அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்லயே ஒரு 6த் ஓவருக்கு அப்புறமேந்து ஒரு அட்டாக்கிங் கொஞ்சம் பண்ணியிருந்தா அழகா ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுச்சு. அட்லீஸ்ட் ஒரு 20 ரன் வித்தியாசத்திலயாவது தோத்துருக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரன் வித்தியாசத்துல தான் தோத்துருந்தோம். ஸோ நீங்க 6த் ஓவர்லேருந்து அந்த 12த் ஓவர் வரைக்கும் என்னன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, பவுண்டரிஸே இல்ல. ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்டொக் வைக்கிறாங்க, விக்கெட் விடக்கூடாதுன்னு தான் ஆடுனாங்க. ஆனாலும் விக்கெட் விட்டுட்டு தான் இருந்தாங்கன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு நீங்க அட்டாக்கிங் பண்ணிட்டு அந்த பிரஷரை வந்து ஆப்போனன்ட் மேல தூக்கி போட்டு அப்படி ஆடலாமே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அந்த 2020ல வந்து ரிப்பீட் ஆன அந்த சிஎஸ்கே டீம் வந்து ரிப்பீட் ஆகாம இருக்கணும் அப்படின்னா இப்பவே நீங்க வந்து சில சேஞ்சஸ் பண்ணி தான் ஆகணும். பேட்ஸ்மேன்ஸ் ஆகட்டும், பவுலர்ஸ் ஆகட்டும் நீங்க நம்பிக்கை வச்சு இது கொடுக்குறீங்க, சான்சஸ் வந்து அதிகமாகவே கொடுக்குறீங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலுமே அது ஒரு சில சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா பண்ணாதான் இந்த டீம் வந்து கொஞ்சம் நல்லா போகும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். உங்களோட தாட்ஸ் என்னன்னு சொல்லுங்க. சிஎஸ்கே வந்து அ என்னென்ன சேஞ்சஸ் பண்ணாதான் சிஎஸ்கே டீம் நல்லா ப்ளே பண்ணுவாங்க, இல்ல பிளே ஆஃப்ஸ் போ முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறதெல்லாம் அந்த உங்க கருத்துக்கள் எல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பை.